சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பளுக்குறாங்க அவனால. ரம்யாவுக்கு நம்ம எல்லாத்தையும் அவ எதிர்பார்க்கிற மாதிரி சாதகமாவே பண்ணுவோம். அவள் அறியாமலே அவ மாறிடுவா சின்னதா. நாம நம்மளோட உரிமையாலையும் பக்குவத்தாலையும் ரம்யாவை பெரிய தானிக்கு ஏத்த ஒரு நல்ல பொருத்தமான மனைவியா நம்ம ரம்யாவை மாத்தலாம். தயவு செஞ்சு நீங்க யார்கிட்டயும் கோவம் மட்டும் படாதீங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ பொறுமையாவும் பக்குவமாவும் இருந்து ரம்யாவை திருத்தணும்னு நினைச்சு அப்பாவோட கௌரவத்தை குறைச்சிட்ட. நீ தான் அப்பாவை கூட்டிட்டு போய் ரம்யா கிட்ட மன்னிப்பு கேட்க வச்ச. இதுக்கப்புறம் வேற ஏதாவது பெரிய பிரச்சனை வந்து சரவணனோ அம்மாவோ அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஆபத்துல இருந்தா என்ன பண்ணுவ? அவங்கள காரணம் காட்டி ரம்யா அப்பாவை காலில் விட சொன்னா அப்படின்னு அப்போ எங்க அப்பாவை ரம்யா காலில் விழ வைப்பியா? சொல்லு. அப்ப நான் இதெல்லாம் அம்மாவுக்காக தான் பண்ணேன்னு சொல்லுவியா? இங்க பாரானோ, ரம்யா ஒரு விஷ பாம்பு. அந்த பாம்போட விஷத்தை இறக்கணும்னா மகுடி ஊதி அதை மயக்கணுமே தவிர அதுக்கே நாம இரையாயிடக்கூடாது. நீ பண்ணது அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான வேலை தான். இனிமே தயவு செஞ்சு இந்த மாதிரி எதுவும் பண்ணாத. என் அப்பா கூட அது எல்லாத்தையும் தாங்கிக்குவாரு. ஆனா எனக்கு அதை தாங்கிக்கிற சக்தி இல்லை. எனக்கு புரியுதுன்னு சின்னதா. ரம்யா அப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பெரிய தன்னை காப்பாத்த தான் கூப்பிட போனேன். ஆனா என் மாமாவை அவமானப்படுத்திட்டான். அதை தாங்கிக்கிற சக்தி எனக்குமே இல்லைங்க சின்னதா. புளிமுட்டை, சரி விடு. எதுக்கு அழுவுற? அழுவாத. உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை. இது இதோட விட்டுரு, சரியா? வா வா. அழாதன்னு சொல்றேன்ல. ஓய், என்ன எக்ஸாமா? இல்ல. அப்புறம் எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சு பச்சின்னு இருக்கா? அந்த மாதிரி வீட்ல உனக்கு வேற யாரும் கிடைக்கலையா? இதுக்கெல்லாமா வேற ஆளை தேடணும். மார்க்க மட்டும் கம்மியாயிடு. கொண்டைக்கு மேல வீங்க போது பாரு மண்டை உனக்கு. அதெல்லாம் வரும்போது பாத்துக்கோ. தரலாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தால பொல்லாத வேங்க. அக்கா அக்கா, ஏன் கத்துற? மாப்ள அக்கா வாக்கா. என்னடா உனக்கு கொஞ்சமாவது அக்கறை பொறுப்பு ஏதாவது இருக்காக்கா? எப்படி இருந்த மாப்பிள இப்படி ஆயிட்டான் பாரு. ரத்தம் வத்தி போய் எப்படி உட்கார்ந்து இருக்கிறான் பாரு. ஆஸ்பத்திரிக்கு வர போயிட்டு வந்திருக்கான். அவன் அம்மாவா நீ என்ன பண்ணணும்? நேரா பாய் மட்டன் கடைக்கு போய் 1 கிலோ மட்டன், குழம்பு வைக்க நல்லி எலும்பு, சுவரொட்டி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஆக்கப்பட்டோம்னா மாப்பிளைக்கு ரத்தம் ஊறும்ல. மாப்பிளையும் புஷ்டியா இருப்பான்ல. என்னக்கா நீ? சரி நானே மாப்பிளைக்காக வாங்கிட்டு வரேன். மாப்பிள இதெல்லாம் வாங்க உங்ககிட்ட பைசா இல்லையா? தெரியும். இதெல்லாம் ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து அடிச்சு நவுத்தலாம்னு நினைச்சேன். நெல்லுக்கு பாயிறது இந்த புல்லுக்கு பாயிறது. ஏதாவது பேசிட போறேன். ஏமோ மேடம் எங்க போறாங்க? தெரியலையேடா. தங்கம் தங்கம், அத்தை கொஞ்சம் இரு. நானும் உன் புருஷனும் உன்னை பத்தி இப்பதான் பேசிக்கிட்டே இருந்தோம். ஏக்கா, நாம மட்டன் வாங்குறத பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தோம். எங்க பேசிக்கிட்டு? மேடம், மாமா எப்பவுமே அப்படிதான். நகைச்சுவைன்ற பேர்ல ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு திரிஞ்சுக்கினே இருப்பாப்ல. ஆமா தங்கச்சி மேடம், இப்ப எல்லாம் எல்லார்கிட்டயும் சிரிச்சு சிரிச்சு நகைச்சுவையா தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீ நகைச்சுவையா பேசிட்டாலும். ஏன் தங்கம், காலையிலேயே எங்க கிளம்பிட்ட? என்ன ஆண்டி திடீர்னு இப்படி கேக்குறீங்க? ஆபீஸ்க்கு தான். என்ன தங்கம், இப்பதான் சரவண உடம்பு தேறி வந்திருக்கா? ஆமா ஆண்டி, அதான் எனக்கு தெரியுமே. அது இல்ல தங்கம், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏண்டி
நீ எழுந்து உள்ள போ. பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது உனக்கு இங்க என்ன வேலை? உள்ள போ. பெரியவங்க என்ன பேசுவீங்கன்னு தெரியாது. ஏய் ஏத்து பேசினு போடி உள்ள. பாத்தியாமா இவள எப்படி பேசிட்டு போறானே. ஏய் அவ கிடக்குற விடு. இரு, இரு. பேசு. அது இல்ல தங்கம், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏற்கனவே உங்களுக்குள்ள எந்த நல்லதும் நடக்கல. ஏற்காடு வரைக்கும் போயும் கூட இந்த புடவைக்காரியால போனது போன மாதிரியே வந்து சேர்ந்துட்டீங்க. அதுக்கு என்ன பண்றது ஆண்டி? நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு கெட்டது பண்றவங்களா இருக்காங்களே. நடந்ததை பத்தி பேசி இனி எந்த பிரயோஜனமும் இல்ல தங்கம். இனிமேலாவது ஏதாவது நல்லது நடக்கணும்ல. எப்படியோ நீ லீவு போட்டுட்ட, அதை இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு சேர்ந்த மாதிரி லீவு போட்டுட்டன்னா அப்படியே 2 பேருமா கோயில் குளம்னு 4-5 இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம்ல. உனக்கும் நிம்மதியா இருக்கும், அவனுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. நீ என்ன சொல்ற தங்கம்? நீ கூட இருந்து அவனை பாத்துக்கிட்டன்னா அவனுக்கும் தேவலான்னு இருக்கும். இப்பதானே அவனும் செத்து பழைச்சு வந்திருக்கா. ஆண்டி, சரவணனை கூட இருந்து பாத்துக்கணும்னா சம்பளத்துக்கு 2 ஹோம் நர்ஸ கூட போட்டுக்கலாமா ஆண்டி? என்ன தங்கம் நீ இப்படி கேக்குற? இப்படி கேட்காம வேற எப்படி கேட்கணுங்கிறீங்க? உங்க புள்ள கூட இருந்து பாத்துக்கணும்னா நான் ஆபீஸ்க்கெல்லாம் போக வேண்டாமா? ஏற்கனவே எனக்கு ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு, இதுல நீங்க வேற. ஏங்க, எனக்கு உடம்புக்கு முடியலன்னா எங்க அம்மா எந்த அர்த்தத்தை சொல்றாங்கன்னா எனக்கு மனசெல்லாம் சரியில்லைல்ல, அதான் நீங்க கூட இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு அம்மா ஃபீல் பண்ணி சொல்ல வந்தாங்க. புரியுதுங்களா? சாரி, இப்ப என்னால லீவ் போட முடியாது. நான் ஆபீஸ்க்கு போயே ஆகணும். வரேன். ஏய் என்ன தங்கம், என்ன பேசி முடிச்சிட்டீங்களா? இவ்ளோ அமைதியா இருக்கிறத பார்த்தா எதுவும் நடக்கல போலயே. ஏய் எனக்கு வர அவசரம் ஐயா, 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 தள்ளி விட்டு போகுது. ஆளை பாரு. என்ன சம்மந்தி அம்மா கூப்பிடுறாங்க?